வணக்கம். என் பேர் பூபால். என்னோடய கம்பெனி பேர் செல்வெளி சிமெண்ட்கோ. பைப் ஸ்கேஃபோல்டிங் கான்ட்ராக்டராக ஒரு 18 வருஷமாக பண்ணிகிட்ருக்கிறேன். பார்த்திங்கன்னா, நான் வந்து கோயம்புத்தூரில் வந்து ஃபஸ்ட்டு ஆரம்பித்தது பார்த்திங்கன்னா, ஒரு சின்ன ஒரு கட்டடத்தில் வச்சு பண்ணிகிட்ருந்தேன். இப்போ வந்து ஒரு பெரிய ஷெட்டு போடணும் அப்படின்னு சொல்லி ஒரு முடிவு எடுத்திருந்தேன். பெரிய ஷெட்டு பார்த்திங்கன்னா, ஒரு 4000 ஸ்கொயர் ஃபீட்டில் பெரிய ஷெட்டு போட்டாச்சு. போட்டுட்டு உள்ள ஆஃபீஸ் ரூம்பு, அப்புறம் கான்ஃபரன்ஸ் ரூம்பு ரெண்டுமே போடணும்னு ஃபஸ்ட்டு பிளான் பண்ணேன். அப்போ இது செங்கல்ல கட்டலாம், அதில் காங்கிரீட் போட்டு அப்படி பண்ணலாம்னு சொல்லி ஒரு பிளான் இருந்துச்சு. அப்போ இது வந்து நம்ம பார்த்திங்கன்னா ரெண்டல் பர்பஸ் நம்ம எடுத்துருக்குறோம். இந்த இடம் வந்து ரெண்டலுக்கு இருக்கும். அப்போ வந்து நம்ம நாளைக்கு சப்போஸ் பக்கம் மாற்றணும் அப்படின்னா ஒரு வேஸ்ட்டாக போயிடும். ஒரு செங்கலோ ஆலோ பிளாக்கோ ஏதோ ஒன்று பண்ணோம்னா வேஸ்ட்டாக போயிடும். அப்போ இதுக்கு என்ன சொல்யூஷன் பார்க்கும்போது ஏஏசி பேனல் பண்ணிக்கலான்னு சொல்லி ஒரு சஜஷன் கொடுத்தாங்க. அப்போ இது யார் பண்ணுறாங்கன்னு சொல்லி நம்ம தேடும்போது கூகுளில் எடுத்து பார்க்கும்போது கோயம்புத்தூரில் மிரா பில்டெக்கில் பண்ணுறாங்கன்னு சொல்லி ஒரு இதில் கிடச்சிச்சு. அப்போ அவங்கள காண்டாக்ட் பண்ணி கூப்பிட்டு நம்ம கோட் கேட்டோம். எனக்கு என்ன, நான் ஒரு 1 மந்த்தில் இது வந்து ஓப்பன் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு கண்டிஷனு. அப்புறம் அவங்கள்ட்ட கேட்குறேன். அவங்க வந்து ஒரு 1 வீக்கில் நான் பண்ணி கொடுக்க முடியும்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போ எஸ்டிமேஷன் கொடுங்க சார்னு சொல்கிறோம். அப்போ ஒரு 9 லேக்கில் நம்ம பண்ணி கொடுத்துடலான்னு சொல்லி அவங்க வந்து கொட்டேஷன் கொடுக்குறாங்க. இதில் ஒரு என்ன அட்வான்டேஜில் ஒரு எனக்கு சொன்னாங்க அப்படின்னா, நம்ம ஒரு பில்டிங் வந்து கட்டி ஒரு ஃபால் சீலிங் பண்ணாலும் நமக்கு ஒரு 1 லட்ச ரூபா ஃபால் சீலிங் வருதுன்னா ரூஃபுக்கு வந்து இதுக்கு 2 லட்சம் தான் வருது. 2வது இது வந்து மேலே வாட்டர் தண்ணி இது பட்டாலோ எதுவுமே ஒன்றுமே ஆகாது அப்படின்னு சொல்லி நிறையா உத்தரவாதம் கொடுத்தாங்க. 2வது ஸ்டீல், எல்லாமே ஸ்டீல் பில்டிங். அப்போ எல்லாமே நம்ம கழட்டிக்கலாம், பேனல் கழட்டிக்கலாம், ஸ்டீல் கழட்டிக்கலாம், எதுனாலும் நம்ம அடுத்த செட்டப்புக்கு ஈஸியாக கொண்டு போய்க்கலாம். அப்போ சரி கிரவுண்ட் ஃபஸ்ட்டு முடிக்கணும்னு சொல்லி பிளான் பண்ணோம். அப்புறம் ஃபஸ்ட் ஒர்க் பிளான் பண்ணோம். பார்த்திங்கன்னா கீழே ஆஃபீஸு, நம்ம கான்ஃபரன்ஸ் ரூம், மேலே ஒரு 4 ரூம். பார்த்திங்கன்னா ஒரு ரூமுக்கு 4 பேர் இருக்கிறாங்க. 16 பேர் நமக்கு ஈஸியாக இதில் ஸ்டே பண்ண, டிரைவர் நம்ம ஸ்டாஃப் எல்லாருமே இருக்கிறாங்க. அவங்கள ஈஸியாக ஸ்டே பண்ண வைக்க முடிஞ்சுது. அவங்க சொன்ன மாதிரி கோட் பண்ணி கொடுத்தாங்க. ஒரு 1 வீக்லேயே கம்ப்ளீட்டாக முடிச்சு கொடுத்துட்டாங்க. ரூஃப் வந்து ஷீட்டு, அப்போ வந்து கீழே டெம்பரேச்சர் இறங்கும். அப்போ அதுக்கும் சொல்யூஷன் இதில் இருக்குன்னாங்க. அப்போ அதுலேயும் என்னென்னா கீழே வந்து டெம்பரேச்சரில் இறங்காதுனாங்க. நல்லா வெளியில் உங்களுக்கு ஹாட்டாக இருந்தாலும் உள்ளே போனீங்கன்னா ஜில்லுன்னு இருக்குது. இது ஒரு பெரிய அட்வான்டேஜ் இதில் கிடச்சிச்சு. இன்றைக்கி வரைக்கும் எந்த ஒரு கம்ப்ளைண்ட்டும் இல்லை, வாட்டர் லீக்கேஜ் கிடையாது. முக்கியமாக எனக்கு ரொம்ப முக்கியமாக இதில் வந்து ஏசி தேவையில்லை. ஏசி இல்லாமலே நம்ம இந்த ரூமில் இருக்க முடியுது. மற்ற நீ இங்கே எந்த இது பண்ணாலும் ஏசி கண்டிப்பாக வேணும். ஏன்னா இந்த ஷீட்டுக்கு வந்து டெம்பரேச்சர் ஏசி கண்டிப்பாக வேணும். ஆனால் அந்த ஏசி வேலையே இதில் தேவையில்லை. ஏசியே வைக்கவே இல்லை. இன்றைக்கும் நான் ஃபேன் மட்டும் தான் போட்டு யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். அதனால தான் இதை நான் வந்து ரெஃபர் பண்ணேன். டைமிங் நல்லா பக்காவாக பண்ணி கொடுத்தாங்க. சொன்ன டேட்டில் 1 வீக்கில் முடிச்சு கொடுத்துட்டாங்க. ஆமாங்க, எல்லாம் ப்ரொஃபஷனலாக இருந்தாங்க. எல்லாமே கட்டிங் ஜாயினிங் தான் சார். எல்லாமே கட் பண்ணுறாங்க. கட் பண்ணி எல்லாமே ஜாயின் போட்டு காம்பவுண்டிங் போட்டு அழகாக எல்லாம் ரொம்ப பக்காவாக இருக்குது. தேங்க்யூ.